சுத்தியம்பட்டி பேரு சொன்ன மொழி ஒதுங்கும் பாரு. ஆமா சுத்தியம்பட்டி பேரு சொன்ன மொழி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு புலி மணி மணிக்கும் கவலைப்படாதே. மம்முட்டிய பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஊரு கங்காணியா மேனா கருப்பையாவா, ஊரு கங்காணியா நாடக அமைப்பாளரா கருப்பையா வேறு அந்த சாமியும் தான் ஊரு. ஆமா கருப்பையா வேறு அந்த சாமியும் தான் ஊரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு மொழி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத. சுத்தியம்பட்டி பேரு சொன்ன மொழி ஒதுங்கும் பாரு. ஆமா களவம் சுத்தியம்பட்டி பேரு சொன்ன மொழி ஒதுங்கும் பாரு. ஊரகாக்கு சாமி ஐயா காளியம்மா இருக்கிறாளாம். ஊரகாக்கு சாமி ஐயா காளியம்மா இருக்கிறாளாம். அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு மொழி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. சுத்தியம்பட்டி பேரு சொன்ன மொழி ஒதுங்கும் பாரு. ஆமா களவம் சுத்தியம்பட்டி பேரு சொன்ன மொழி ஒதுங்கும் பாரு. வர வர கூட்டம் சுருங்குது. ஏன்னா நான் அந்த மேடைக்கு இன்னைக்கு தான் பூசுங்கய்யா, இங்கே வந்ததில்லை. நான் ரொம்ப பூசு தாங்க. இருங்க இருங்க என்னைய பார்க்க வந்தது இருக்கட்டும், முதல் குடும்ப குட்டியை பாருங்க எல்லாரும். களவம் சூத்தியம்பட்டியை பற்றி நான் நிறைய ஊரில் கேள்விப்பட்டேன். அந்த பாடியை வர்ற புதன்கிழமை எரிச்சிருங்கய்யா. அது நம்ம மனச்சாட்சி தான் கத்திட்டு தெரியும் அங்கிட்டு போய். ஏன்னா அந்த ஊர் நல்ல ஊருன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் புதுக்கோட்டையில் கேட்டேன், களபம் சூத்தியம்பட்டினா சொல்கிற வாக்கும் நீதிக்கு மட்டும் கட்டுப்படக்கூடிய ஊர்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். கைதட்டாத இனிமே தான் இருக்குது. நல்ல ஊர்னு சொன்னீங்க, அதை நான் பார்த்தது கிடையாது. இப்போ நான் நம்பணும்னா இந்த பேசின நாடக காசை கொடுத்துட்டேன்னா, ஏன்னா எனக்கு அதிக வேலை இருக்குது. நான் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன், கிளம்பிடுவேன். கருங்குளம் ஜெயமாதவன் நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. முத வள்ளிதர்ம நாடகத்தில் கதை பாடல் மட்டும் பாடி வள்ளிதர்ம நாடகத்தை முடித்த காலத்தில் புராண இதிகாசம் பகுத்தறிவு உனக்கு எதுவுமே பேச தெரியாத வரட்டு ஒம்புழுத்தேன் என் தாத்தேன் வரிச்சூர் பழனியப்பேன் தாத்தாவை சந்திச்சவன். ஒரு கேள்விக்கு இந்த வழியில் போகலாம்னா போகலாம், போகக்கூடாது அவ்வளோதானே. சாப்பிட்டியானா சாப்பிட்டேன், சாப்பிடல அவ்வளோதான். ஆனால் ஒரு கேள்விக்கு 7 பதில் சொல்லி இன்ன வரைக்கும் மக்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை எங்கள் அண்ணன் முத்தப்பாவை சந்திச்சவன். நாரதர் வேஷம் வெளியே போட்டு வந்தாருன்னா தேவலோகத்திலேருந்து உண்மையிலேயே நாரதர் வந்துட்டாருன்னு உடம்பு பூரா ரோஸ் கலரில் அப்படி ஒரு சிகப்பு நிறம் கொண்ட எல்லாத்துக்கும் தெரியும். நகைச்சுவை நடிகராக திரைப்படத்தில் நடித்து இப்போ ஹீரோவை நடிச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா. சமீபத்தில் வந்த கருடன் எங்கள் அண்ணே புரட்டா சூரிய அவரோட மாமா ஆறுமுகம் சிவரஞ்சியை சந்திச்சவேனா. அள்ளிநகரம் ஆதிநாராயண எல்லாத்தையும் சந்திச்சவன். ஒரே ஒரு விஷயம் ஐயா,
அத்தனை பேர்த்தை நான் சந்திக்கும் போது அவர்களுக்கெல்லாம் வயது முதிர்ந்திருந்தது. கருங்குளம் ஜெயமாதேவி மாதிரி ஒரு நாரதரை நான் பார்த்ததே கிடையாது. பெருமைக்கு சொல்லலை. சின்னஞ்சிறு வயதில் வரும்போது இப்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய எங்கள் சித்தப்பு பெரிய இருப்பேன், அவர் ஒரு கிராமத்துக்கு ஒரு கட்டடத்தை திறந்து வைக்க போகும்போது அங்கே அதிக கட்டவுட்டு இருந்தது ஜெயமாதவனுக்கு. அப்போ எங்கள் சித்தப்பா அமைச்சர் பெரிய இருப்பேன் கேட்டார், ஏன் இந்த பையன் நாரதர் வேஷம் போட்டு இவ்வளோ கட்டவுட்டு இருக்கே என்னப்பான்னு கேட்க. இன்னைக்கு நைட்டு நாடகம் இங்கே, இவரை பார்க்க வண்டி கட்டி வரும் கூட்டம், தாமதிக்க முடியாது. அப்படி ஒரு சின்ன பையலாக இருந்தாலும் புராணமும் பாட்டும் படிக்கிறான் என்று சொல்லும்போது பெரிய இருப்பேன் சித்தப்பு சொன்னார், இந்த தம்பியை பார்க்கலாமா? பார்க்க முடியாது, 30 நாள் நாடகம் தான், இரவு நேரத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இவனை நான் பார்த்தாக வேண்டும் என்று திருப்பத்தூரில் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடித்து பெரிய இருப்பேன் சித்தப்பு ஒரு நாரதரை பார்த்தாருன்னா இந்த ஜெயமாதவன் தான். பகல் நாடகம் அப்படி பேரும் புகழும் பெற்ற ஜெயமாதவன். மாப்பிள்ள என்ன மாமா உட்காந்து பார்க்கறதுக்கு இடம் இல்லாம புளிய மரம் எல்லா மரத்துல உட்காந்து பார்த்த ஆளு. இங்கே வருகை தந்து உள்ள கிராமிய கலை சொந்தங்களை பூரா கலவம் என் அன்பு தம்பி சமூக சேவகர் இளவரசன் அவர்களையும், என்னுடைய மாணவன் மூக்காய் சத்திவேல் அவர்களையும், என்னுடைய குழந்தையா அபிராமி அவர்களையும், மற்றும் வந்திருக்கின்ற இருட்டுக்குள்ளே தெரியக்கூடிய அத்தனை பேத்துக்கும் அங்கு யாரா இருக்கா? சண்முகம் வந்திருக்கானா? சன்பி பாடகர் சண்முகம், புதுசாக வந்தவன், எல்லாரும் ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வாங்கடா. ஏய், அந்த 5 நம்பர் ரூமில் உட்காரு வா. கிராமிய கலையில் உள்ள என் இதயங்களை வருக வருக என வரவேற்கிறேன். வாருங்கள் வாருங்கள். சத்யா வந்திருக்கியா? வேற யாரா வந்திருக்கா? எம்புட்டு பொம்பளையை கூட்டு வர்றாங்க இவங்க. நம்மளுக்கு 2 பொம்பளை, இவங்களுக்கு 7-8 பொம்பளை வச்சு நாடாடுறாங்க இவங்க. வைக்கிறேன் உங்களுக்கு தகடை. உனக்கு இல்லை, ஜெயமாதவனுக்கு. கருங்குளம் ஜெயமாதவன் வந்த காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் மாமா என்று சொல்லாத கருங்குளம் ஜெயமாதவன் என்னை மேடையில் கேட்கிறாப்புல. கோமாளி நாயா. ஹலோ பெட்டிக்கார மச்சான், ஓ நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. சரி, வயது சிறியதா இருந்தாலும் நீங்க பழகு வாசிக்கக்கூடிய தொழில் புனிதமானது. ஹார்மோனியம். நன்றி. நீங்க 4 பேர் இல்லைன்னா ஒரு உள்ள வேன் டிரைவர் கூட இங்கிட்டு வர முடியாது. சரிதானே? அப்படி இருக்கும்போது அவர் என்னையா சொன்னாரு? என்ன சொன்னாரு? பப்புன்னு போடுறவன் சந்தனம் தேய்ச்சி விடணுமா? குண்டியில சொன்னது யாரு? அது ஏன் மச்சான் சொன்னது யாருன்னு கேட்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, பக்கத்துல போக முடியுமா முதல்ல? அது இல்லை மச்சான். அப்ப சொல்லும் போது 2 பேர் குரல் கேட்டுச்சு. மரியாதையா 2 பேரும் புதுக்கோட்டை சங்கத்துக்கு போறது நல்லது. பிள்ளை ஊட்டிருக்கு போயிருங்க. சந்திக்கிறேன். கனகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா முடிஞ்சு சொல்லி. என்ன அது? இந்தரியா மச்சான் மச்சான் விடுங்க மச்சான், அவங்களுக்கு தெரியாது. மச்சான் தம்பி, உங்கள்ட்ட இருந்து என்ன நான் எதிர்பார்க்கிறேன்? நீங்க ஒண்ணு எதிர்பார்க்கணும், உங்கள்ட்ட இருந்து நான் ஒண்ணுமே எதிர்பார்க்கல, போறதை எதிர்பார்க்கிறேன். தம்பி சண்டை வருமா? அண்ணே சும்மா முத்துராஜ் அண்ணே, உனக்கு தெரியாது சண்டை வருது. எல்லா ஜாமான் அள்ளிட்டு வீட்டுக்கு போ மச்சான். பெட்டிட்டு கழட்டுங்க. டேய் போடா, பால்வாடி போய் சமைக்க போடா போடா மச்சான். ஏய் தாளக்காரு, ஏய் தாளக்காரு மேன். ஏய் அந்த ஆள் ஜாமியாரு என்னை பார்த்தா நான் கோவத்தில் இருக்கனால பயப்படுவாப்புல. இன்னைக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், எங்கள் அப்பத்தா வயசுக்கு வந்த நாள்னு சொல்லி கூட்டுவான். சாமி அண்ணே மலைகளும் மோதுகிறது. சோல்ட்ரு 7க்கு 4 பின்னாடி சட்டை எவ்வளோ இறக்க போதுமாயா? அப்போ என்ன டெய்லர் நினச்சியா? வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். நலமாக இருக்கீங்களா? சீக்கா கிடக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. தமிழருடைய மாண்பை நாம் இருவருமே காக்க வேண்டும். மாண்பு நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், இருக்கும். ஆனால் மேடை என்று வந்துவிட்டால் நம்மளுடைய கதாபாத்திரத்தை முறையாக நாம் நடத்த வேண்டும் அல்லவா? என்ன உள்ள பாத்திரத்தை கலாண்டு வர்றாங்க கதாபாத்திரம் இல்லையப்பா. நாம் இருவருமே என்னடா வந்தாரை வரவேற்பது கள்ளப்பருப்பு தமிழருடைய மாண்பு. நான் உன்ட்ட பேச முடியாது. வந்தாரை வாழ வைப்பதுக்குள்ள பண்பாடு. ஏன் தென்னை வைக்கலாம், சப்போட்டா மரம் வைக்கலாம். அபச்சாரம் செய்தாலும் கூட ரூம் போட்டு விபச்சாரம் செய்யக்கூடாது. ரைடு ஓவர். தர்த்திரியை முடிச்சவனே. நன்றி. தர்த்திரியை முடிச்ச மாதிரி நீ பேசி தொலைவியா? அது விபச்சாரம் உதவி உபச்சாரம். மன்னித்துக் கொள்ளுங்கள், கோபத்தில் கொப்பளித்து விட்டு. ஆக
உபச்சாரம் செய்வதுதான் நம்ம தமிழருடைய மாண்பு. தெரியுமில்ல உங்களுக்கு? அத்தனை தமிழ் உறவுகளை சொல்றீங்களா? தமிழருடைய மாண்பு என்ன? என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? செருப்படுத்தி என் தலையில அடிச்சிருக்கான். என்னென்ற கேளு, என்ன செய்திருக்க வேண்டும்னு. தெரியல. என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டியிட்டு என்னை விருந்தோம்பல் செய்ய வேண்டும். படம் பார்த்துருப்பாப்புல அவளை. ஏன் என்ன தாமதிக்கிறீங்க? செய்ய வேண்டியதுதானே. விழுந்து கும்பிட முடியாது, காலில் நீர் கட்டு. மூதை நான் எங்க விழுந்து கும்பிடணும்னே? விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா உபசரிப்பு. மா வாழை பலா முக்கடிகளோடு என்னை தாங்கள் உபசரித்திருக்க வேண்டும். ஏன் உபசரிக்கவில்லை? பழம் பூரா அழுகி போச்சு. நீங்க வருவன்னு புடுங்கி 7 மாசம் வச்சிருந்தேன், அழுகி போச்சு, புழு வச்சிருச்சு. முடியவே முடியாது. அப்ப வணக்கம் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது, உபசரிப்பு கொடுக்க மாட்டேன். ஐயா உப்பு சோப்பு கூட கொடுக்க மாட்டேன். அப்ப உங்களோட ஆணவம் தலைக்கேறி விட்டது. தலைக்கு ஏறினா அது பேன ஈரு. அதனால நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஹிந்தில ஒரு பாட்டு, மரியாதையாக சுவாமி நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்னு என் காலில் விழுந்து கும்பிட்டு ஓடி போயிரு. விழுக மாட்டேன், நீ சாணியை மிதிச்சிருப்ப. நான் கொடுத்த மரியாதை நீ காப்பாற்ற தவறிட்ட. கையை நீட்டி பேசக்கூடாது, தேவையில்லாதது. ஏய் நான் பேசுறேன்னா நான் புராணம், இதிகாசம், இலக்கியம், காப்பியம், 10 பாட்டு, 8 தொகை நான் படித்திருக்கிறேன். நானும் தான் 10 பேர்கிட்ட வட்டிக்கு விட்டுருக்கேன். 10 வட்டி, 5 வட்டி, 3 வட்டி. உன்னிட்ட வேணா வட்டிக்கு வாங்குவாங்க, நீ வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி இருக்கட்டும். சரி அப்ப பேசுவோம்ன்றியா? என்ன பேசுவான்? என்னடா என்ன சவுடால என்ன பேசுவோம் கேக்குற? ஐயா இதுக்கு ஏய் அவ்வளவு பகமானமான பேசக்கூடாது. இந்த கதையிலே சாதாரண கோமாளினி. சாதாரண கோமாளி கிடையாது, வேற ஒரே விஷயம். என்ன சொல்ல போற? விவரம் தெரிஞ்ச பையன் தான் இன்னைக்கு ட்ரெயின் கூட ஓட்டுறேன். சரி அதுக்கு நீ என்ன செய்ய போற? பேசுவான். என்ன தெரியும் உங்களுக்கு? நல்ல ஒரு கோமாளி இவ்வளவு சவுடால் பேசுறத ஒரு காலமும் ஒத்துக்க முடியாது. என்னங்க பேசலாம், பேசுவான். ஆனா நல்ல மாம்பு படம் எடுத்து ஆடுதுன்னு நாக்கெல்லாம் வச்சு நீ ஆடுற நினைக்காத, தப்பு. பஸ்ல கீராட புடிச்சுக்கிட்டு நீ சீமக்கு தூர போட்டு ஆட்டம்னா பஸ் வருமா? நான் சொன்னதுக்கு நீ சொன்ன சம்பந்தம் இருக்காது. சம்பந்தம் இல்லாதனால தான் கூட்டம். உன் வாயில வர்றதே பாட்டு, உன் வாயில வர்றதே பேச்சு, அதனால தான் பிரச்சனை இல்ல. ஆனா புராணத்தை அப்படி பேச முடியாது. பேசுவான். புராண சரியா சொல்லணும்யா. சரியா சொல்லணும், போய் டேப் எடுத்துட்டு வா. தெரியுமா உனக்கு? தெரியுமா? பேசியா? சத்தியமா? சத்தியம் பண்ண முடியாது. பேச முடியா? பேசுவான். எப்ப நீ இந்த வார்த்தை நீ சொன்னியோ வாயா குதிப்போம்யா, விவரம் தெரிஞ்சோ கரை இருக்கும்யா. வாயா. தெரியுங்களா? தெரியுமே. எத்தனை புராணம்? 18 புராணம். ஏய் என்ன பட்டு நடிச்சிட்ட? இதுக்கு முன்னாடி ஜவுளி கல்ல விளையாட்டேன். சவுளி கிடைக்கும். இப்பதான் சொன்னேன் வாயில வர்றதெல்லாம் பேசாத. நீ என்ன சொன்னாலும் சிரிக்கிற மாதிரி அவ்வளவு நீ மூளை செலவு பண்ணி வச்சிருக்க, அது இங்க எடுக்காது. எனக்கு புராணத்து பேரு சரியா சொல்லணும். சரி பேசுவோமா? பேசுவான். இன்னொரு குஞ்சு அது இங்க வராதுல, அதை கொண்டு போய் எரிச்சிட்டேன். வாயா. பிரம்ம புராணம், பத்மபுராணம், பத்மபுராணம், பராகபுராணம், புராணம் மொத்தம் உம்மா உம்மா. ஏய் இரு இரு, உங்களை சொல்லவே இல்ல. வந்துருச்சு. உங்களை சொல்லல. புராணத்து பேர்ல இப்படி இல்லாம வருதே. அது எங்க பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு சண்டை. அவனை போய் கேளு. நிறுத்தி சொல்லுவோமா? நிறுத்தி சொல்லுவான். பிரம்ம புராணம், பத்மபுராணம், பவிஷ்ய புராணம், பராகபுராணம், சாமராணம், சத்தியபுராணம். சென்னை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நானு. புராணத்து பேரு இன்னும் நீ ஒரு பேர் கூட சொல்லல. பச்சை புராணம். பச்சை புராணமா? ஏய் அது மச்ச புராணம்யா. மச்ச புராணம். ஏய் கூர்ம புராணம். வந்துருச்சு வந்துருச்சு. யூரியா, சல்பட்டு, குருண மருந்து, ஏய் பூச்சி மருந்து, டால்டா, நல்லெண்ணெய், கடுகு. யூரியா புராணம் இல்லையா, கூர்ம புராணம். கூர்ம புராணம். எனக்கு புராணத்துல விருப்பம் இல்ல. சரி நம்ம இதிகாசம் பேசுவோம். பேசுவோம். ஏன் 18 பேசிக்கிட்டு? 5 என்ன 5? இல்ல ஏதாவது பேசு. மூதேவி காப்பி எந்த 5, இதிகாசம் மொத்தம் 3 தான். சரி, ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம். அதே நம்ம ரெண்டுல ஒண்ணு தொட. கிச்சு கிச்சு இது சொல்றீங்களா? அப்ப நாம் தேர்ந்தெடுத்தது ராமாயணம். இப்ப நம்ம பேச போறது ராமாயணத்தை பற்றியது. உண்மை. படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். நானும் படிச்சிருக்கேன். ஆமா. வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். எத்தனை? 1 தானே? 1/2 கிலோ. ஒன்றை 1 தான் இருக்கும். 1/2 கிலோ. ஆனால் இங்கே 7 காண்டங்கள் இருக்கிறது. நான் தான் 1 கிலோ இருக்குன்ட்டுல. 1 கிலோ இங்க இருக்கு காண்டம். ஏன்டா 1 கிலோ மருதனி மணி 3 கிலோ வச்சு மச்ச பையில வச்சிருக்கேன். ஏய் மொத்தம் 7 தாயா? ஏ பெரியாச்சி போதுருவானா கூட்டி அல்லலாம் டாட்டாச்சி வரைக்கும் நீ என்ன ஆவச்சு? பெரியாஸ்பத்திரி கூட்டியில டாடா ஏஸ்ல ஏத்துறியா? என்னத்த காண்டா என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. போங்க புரியலையா? வாட்சியமும் கலந்து எடுத்தேன். புத்தகத்தை எப்படி நீ பெரியாஸ்பத்திரியில் வாங்குவ? எது புத்தகம்? ஏய் ஏய் நீ எந்த சொல்லிட்டு இருக்க? ஏய் யானைக்கே தச்சு வச்சிருக்காங்க, நீ என்ன பேச? மூதேவி காண்டம்னா புத்தகம்னு அர்த்தம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தே காண்டம், சுந்தர காண்டம். இது கைய மட்டும் ஆடுது, வாயில ஒரு பேரோட நீ வரல. ஐயா நல்ல உத்தமனுக்கு கேட்கும் கேட்க. எழுதியது யாரியா? ராமாயணத்தை.
பேனா பென்சில் முடிஞ்சு சொல்லி கை எதை வச்சு தட்டலாம் எழுதுறாங்க? இப்பதான் சொல்லி வச்சிருக்கேன் மூளைச்சல தலைக்கு 300 கொடுத்து ஒரு லாரியில் வாழை கூட்டு சும்மா இல்ல. அதெல்லாம் நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாலும் சரிப்பாங்க எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் ராமாயணத்தை இயற்றியவர்கள் இருவர். ஆமா. ஒட்டக்குத்தரம் கம்பரம். என்னையா கை விடு பாராட்டணும். மனசார பாராட்டேன். சரியா சொல்லுவீங்க. கம்பனும் ஒட்டக்குத்தனும் இணைந்து எழுதியது ராமாயணம். உங்களுக்குள்ள அறிவு புதஞ்சு கிடக்கு. இன்னைக்கு தோன்றேன். தோணுங்க. தோண்டிடுமா? ஒட்டக்குத்தர் இருக்கார்ல. ஆமா. ஏன் ஒட்டக்குத்தர் பேர் வச்சாங்க? ஒருத்தனை பிடிச்சி குத்திக்கிட்டு இருந்திருக்கேன். ஒருத்தன் குத்தன்னு சொல்லல, ஒட்ட குத்தன்னு ஏன் பேர் இருந்துச்சு? அவ வீட்டுல நிறைய ஒட்டடை இருந்திருக்கு. ஒத்த கம்ப வச்சு ஒட்டடை அடிச்சதுனால ஒத்த கூத்தார். பொட்டியில போய் விழுந்துருவேன். பொட்டியில வெட்டப்பட்ட தலைகை ஒட்ட வச்சவன் தெரியுதுல. அப்புறம் ஏன் போட்டு ரொம்ப படுத்துற? ஐயா நீங்க சொன்னா மக்கள் சிந்திப்பார்கள். அதெல்லாம் தேவையில்ல. உன்னை தானே இந்த பொட்டிக்கார சொன்னாரு. புராண புயல், இலக்கிய இடி, வசன மேதை, கவி சுடர்னு உங்களை சொன்னார்ல. ஆமா. வாயா. சரி, வெட்டப்படத்திலே ஒட்ட வச்சார்ல. என்ன கவி வாரி ஒட்ட வச்சாரு? என்ன கவி? அப்படி வெட்டுப்பட்டு ஒட்டும் போது ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. டேய் அந்த பாட்டை பாடுனா பண்டே புலன் பாடலன்னு சொல்ல வந்தேன். என்னது உங்களுக்கு பொம்பளை படம் வந்துருச்சா? நீ தானே சொன்ன புராண புயல்னு. அந்த ஆள் இன்னும் ஒரு கவியோட தெரியலையா? என்ன தம்பி பொட்டி மச்சான், இன்னும் ஒரு கேள்விக்கு அந்த ஆள் பதில் சொல்லல. பல்ல உதுத்து அப்படியே உதுத்து இன்னும் பதில் சொல்லலையே. கிறுக்கு பயலாவே இருக்கட்டும், பதில் சொல்லலையே. அட லூசு பயலா கூட இருக்கட்டும்யா, இன்னும் ஒரு கேள்வி பதில் சொல்லலையே. சொல்லலைன்னா என்ன செய்யலாம்? அவன் சோத்தை திங்கினா திங்க போறான். எனக்கு தான் பதில் தெரியுமா தெரியாதா? உன்னை யாரு தூக்க வரிசையில் வர சொன்னது? படிக்கட்டுல தான் இப்ப ஏறி இருக்கேன். அதுக்குள்ள உன்னையால எவ்வளவு முடியுமோ அவரை மண்ணனை ஊத்தி விட்டு போறேன். போயா பாத்தீங்களா? நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. வெறும் குடமும் தழும்பா அது கிடையாது. படிச்சா கவி பாடி ஒட்ட வச்சார்ல. என்ன கவி பாடி வைத்தாள்? கெட்ட வார்த்தை பேசுன்னு வச்சுக்கோ. டேய் கெட்ட வார்த்தை பேசுற இருந்தாலும் நீ பேசுங்க மறுபடியும். சொல் கொக்கான்னு வருதா இங்க? கட்டுப்பாயிருவேன். கடுப்பான சுண்ணாம்பு தடவி. எனக்கு இந்த கவி வேணாமியா. நம்ம ஒரு எழுத்துல பாடுனார்ல. ஆமா ஒரு எழுத்துல. ஆமா என்ன எழுத்து? என்ன தா? ஏதாச்சும் சொன்னா அடிச்சு பல்ல பேத்து விடுவேன். தாயின்னு பாடி வைத்தார். பாடுமா? தத்தி தா தூதி தாது தித்த துதி தத்தி தா தூதி தத்தாது தித்தி தாது. அப்படி எழுதி வச்சு போயிருக்காங்க. வாயில இறுக்கி முடியும் கட்டைய. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏய் உனக்கு என்னையா புராணம் பேச தெரியல, இதிகாசம் தெரியல, எதுக்கு நீ அங்கேயே சுத்திக்கிட்டு? இது யார் இடம்? எங்கடா? அது மட்டும் சபடானா சொல்றா? அது தெரியல. இடத்து பேர் என்ன? வேலிமலை சாரல். இடத்து பேரை பத்தி கேட்ட தெரியுமா உனக்கு? தெரியும். கடைசி வாய்ப்பு. நீ இதுக்கு சரியா சொல்லிட்டீனா உன்னை நான் மன்னிப்பு கேட்டு, நான் பேசின வசனத்துக்கு உன்னை இந்த மேடையில பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு நான் உள்ள போயிடுறேன். வேலிமலை சொன்னீல. ஆமா. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? இங்க ஒரு தாசிலார் வந்து இடத்தை அளந்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப கிளருக்கு வந்து சண்டை ஓட்டு ஆளுக்கு 5000 பிரிச்சு எடுத்துக்கிட்டாரு. ஏய் வேலிமலைன்னு மலை இருக்குல்ல. ஆமா. அதுக்கு ஏன் வேலிமலை? வேலிமலை என்றால் வேள்வி என்றால் யாகம். யாகம் நடத்தக்கூடிய முனிவர். உங்களை போன்ற முனிவர் வந்து யாகம் நடத்தினால தான் வேலிமலை என்று பேர் வந்தது. வேலிமலைக்கு மேலே நாங்கள்ல. வேலிமலை கீழே தென்னை வச்சிருக்க கருந்தனை செந்தனை கருந்தனை எங்களுக்கு செந்தனை செந்தனை. உங்களை போன்ற முனிவர் வந்து வேலிமலை சாரல் செங்கக்கல்ல அடுக்காம ஒரு முனிவர் வரும்போது ஆலப்புழக்க கல்லை தூக்கி வச்சு அடிக்கிறது. நான் தான் உன்னை பாராட்ட போறேனே, அப்புறம் எதுக்கு நெஞ்சு அடைக்க பேசுறேன்? உண்மையிலே அறிவாளிக்கு வந்து எந்த இடத்துல அறிவை பயன்படுத்தணும் ஒரு கணக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க நகைச்சுவைக்காக பேசினாலும் கூட அந்த இடத்துல நின்றீங்க பாத்தீங்களா? மனசார கை விடுங்க. ஏனென்றால் கேட்பது என்னுடைய கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டாத்த நான் சொல்லுவேன். இதான் பதில். அவ்வளவுதான். சொல்லணுமா இல்லையா? சிறப்பு. இப்ப நார்த்தாமலைன்னு மலை இருக்கா? ஆமா. ஏன் நார்த்தாமலை? அங்க வந்து நார்த்தங்கா புடுங்கும் போது ஒருத்தனை பாம்பு கடிச்சு போச்சு. நார்த்தங்கா இல்லையா, நாரதர் அமர்ந்த மலை. அது கிடையாது. முத வந்து விளக்க நான் சொல்ல, நீ சொல்றியா? அப்ப நீ சொல்லு.
நாரதர் அமர்ந்ததாலே நாரதமலை 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 நாரதமலை. இன்னைக்கு அது என்ன மலை? நார்த்தமலை. அப்ப நார்த்தாமலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது உங்க மலை என்ன மலை? வேலிமலை. கேட்ட சொல்லுவீங்களா? சொல்லுவேன். சத்தியமா? சத்தியமா. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. சொல்லுவீங்களா? ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? வேலிமலைக்கு ஏன் வேலிமலை? உங்களை போன்ற முனிவர் வந்து இங்க யார் நடத்தலாம், யாகத்துக்கு மறுவேறு வேள்வி, அப்படி வேள்வி நடத்தினா இது வேலிமலை சாரல். அப்படித்தானே? அவ்வளவுதான். இதுக்கே அவன சிரமப்படுற? வரவே இல்ல. படிச்சவன் தாயா. சிறப்பு. முனிவர்கள் வந்தாங்களா? வந்தாங்க. என்ன பண்ணாங்க? யாகம். யாகத்தின் மறுபெயர் என்ன? வேள்வி. வேலிமலை. வேலிமலை. அப்படித்தானே? கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. கேட்டா சொல்லுவேன். சொல்லுங்க. ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள்? மைத்த புடுங்க. புராண புயல் என்றும் இலக்கிய இடி என்றும் வசனமே சொல்றியா? சொல்லியா? முனிவர் வந்து யாகம் நடத்தினால் யாகத்துக்கு மறுவேறு வேள்வி, அப்படி வேள்வி யாகம். படிச்சிருக்கேல அப்புறம் என்ன? பரங்கி மலை ஒன்று மலை உண்டு. ஆமா. ஏன் பரங்கி மலை? பிரிங்கி. ரொம்ப படிச்ச திமுறோ. பிரிங்கி அமர்ந்தார். பிரிங்கி அமர்ந்ததானே இது பிரிங்கி மலை, பிரிங்கி மலை, பிரிங்கி மலை, பிரிங்கி மலை. இன்னைக்கு இது என்ன மலை? பரிமலை. பரங்கி மலை. அப்ப பரங்கி மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது ஓமலை என்ன மலை? ஏன் மலை? மும்தாஜ் மலை. மும்தாஜ் மலை என்ன மலை? வேலிமலை. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. சொல்லுவியா? சொல்லுவேன். ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? ஒருத்தன் வந்து மட்ட கம்ப வச்சுக்கிட்டு இங்க தூக்குண்ட வச்சு ஆடிக்கிட்டு இருந்தானா, அப்ப ஒரு சித்தால பொம்பளை வர கந்த புராணம் இதையெல்லாம் சொல்லவில்லையே. இருக்கு. இல்ல. முனிவர் வந்து யாகம் நடத்தினால யாகத்துக்கு மறுவேறு வேள்வி, வேள்வி நடத்தினால் வேலிமலை சாரல். இதுதானே ஒரு அறிவாளி கழகு. உங்க ஒரு மாமா ஆல்ரவுண்ட் மாமா, உங்க ஊர் என்ன? பிரான்மலை. பிரான்மலை. பிரான்மலைக்கு ஏன் பிரான்மலை? எம்பெருமான் சிவபெருமான் அந்த மலையை மீது காட்சி கொடுத்தாரா? ஆமா. இது சாதாரண மலை இல்ல, இது எம்பிரான் மலை. இது எம்பிரான் மலை என்பது மருவி. இன்னைக்கு அது என்ன மலை? பிரான்மலை. அப்ப பிரான்மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிற பொழுது ஓ மலை என்ன மலை? சரி புலவரே, புலவரே ஐயா, கேட்பது என் கடமை, சொல்ல வேண்டியதானே? பிரான்மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஓமலை என்ன மலை? வேலிமலை. கூறுகள் பார்க்கலாம். ஏன் வேலிமலை அப்படின்னா ஒரு செம்பரி ஆட்டு மேல காக்கடா தவச்சான். ஏய், செம்மறி ஆட்டுக்கு அந்த கதை. முனிவர் வந்தாங்க, வந்து செங்கக்கல்ல அடுக்குறாங்க. அடுக்கி வேற செங்கக்கல்ல அடுக்குனால கதையில் இல்லையேப்பா. அதான் யாகம் நடத்த என்னையா செய்வாங்க? சரி பரவாயில்ல, அடுக்கிட்டாங்க. செங்கக்கல்ல அடிக்கிட்டாங்க. அது மேல விறகு தூக்கி போட்டாங்க. விறகா? வருகு. மூலிகை வேர்கள். மூலிகை வேர்கள் பலே போட்டாங்க. போட்டு டால்டா கசகசா 2 ரூபாய்க்கு நெய்ய ஊத்துனா சொல்லுப்பா. கடுகு 200, மண்ணெண்ணெய் 12 லிட்டர். 12 லிட்டர் இல்லாம கதைகள் இருக்கு. எண்ணெயை போட்டு எரிக்கிறதுக்கு போய் தலையில் அடித்து யாகம் நடத்தினாங்க. யாகம் நடத்தினால் முனிவர் வந்து யாகத்துக்கு மறுவேறு வேள்வி, வேள்வி நடத்தினா அது வேலிமலை சாரல். இப்படித்தானையா சொல்வது? இல்ல இல்ல, இவ்வளவுதானே. இதுக்கப்புறம் இத பத்தி நான் ஒரு வார்த்தை கேட்பனா? கேட்க மாட்டேன். ஏன்னா உங்க அறிவை நான் மனதார பாராட்டுகின்றேன். அன்னமலை என்ற மலை உண்டு. ஏன் அன்னமலை? கர்ணை பூலோகத்தில் அன்னதானம் போட்டேன், போடல. மேலோகத்துக்கு போறேன், பசிக்குது. எப்படி எனக்கு பசிக்காம இருக்கும்? நீ பூலோகத்துக்கு போ, அன்னதானம் போடு என்று சொன்னாலே கர்ணை வந்தா பூலோகத்தில் அன்னமிட்டான். அவன் அன்னமிட்ட மலை. இன்னைக்கு அது என்ன மலை? அண்ணாமலை. அன்னமலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது உங்கள் மலை என்ன மலை? என்ன மலை? என்ன மலை? அதத்தான் உன்கிட்ட கேட்கிறேன். என்ன மலை அது? வேலிமலை இல்லையா? அது தெரியல. கேட்பது என் கடமை. எனக்கு தெரியாது. எங்க அப்பாட்ட போய் கேளு. அந்த ஆளு படுத்து கிடக்கா. புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேதை என்றார்கள். கேட்பது என் கடமை, சொல்வது உன் கடமை. சொல்லு, ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? அதை வச்சுட்டாங்க. வச்சுட்டாங்கல்ல? வச்சுட்டாங்க. தெரியலையா? விளக்க யார் சொல்லணும்? தெரியல. சொல்லு. தெரியல. எப்பா எத்தனை வத்த நான் லூஸ் ஆகியிருக்கேன். குன்றமலை என்று மலை உண்டு. ஏன் குன்றமலை? எம்பெருமான் முருடி வாகனம் மயிலாகப்பட்டது. கருடனை விழுங்க. எப்படி கருடனை விழுங்கினாயோ நீ குன்றாக போவாய், பாறையாக போவாய் என்ற சாபத்தை வாங்கியது. அப்படி மயில் குன்றாக அமர்ந்த மலை. இன்னைக்கு அது என்ன மலை? குன்றமலை. அப்ப குன்றமலைக்கு அர்த்தம் இருக்கிறது ஓமலை என்ன மலை? கட்டையை ஒடிச்சே ஒரு பேசாம வேலிமலை. கேள்வி கேட்பது தவறா? தவறு இல்லை. ஒரு புராண புயல், இலக்கிய இடி உங்களிடத்தில் கேட்காமல் வேறு யாரிடத்தில் நான் கேட்பேன்? கணக்கு புள்ள சுப்பிரமணியத்தை போய் கேளு. தெரியாம ரசீதை போட்டு எம்பி சுப்பிரமணியத்தையா? உன் கூட நாடகத்துக்கு வர்றதுக்கு பேசாம டாட்டாஜிக்கு பஞ்சர் விட்டு பொழைச்சு. அப்படி கூறாதீர்களப்பா. முருகப்பெருமானுக்கு கழுகு மலை என்று மலை உண்டு. ஏன் கழுகு மலை? அன்று மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடனாகப்பட்டது. எம்பெருமான் முருகனுக்கு வாகனமாக அமர்ந்தது. அந்த கருடன் என்ற கழுகு வாகனமாக அமர்ந்த மலை என்ன மலை? கழுகு மலை. அப்ப கழுகு மலைக்கு அர்த்தம் இருக்க பொழுது ஓ மலை என்ன மலை? என்ன மலை?
தெரியுமா தெரியாது? உனக்கு கூட தெரியாம வந்துட்டே, நீ ஏன் அப்படி மஞ்சோட்டு மாடு மாதிரி திரும்புற? மஞ்சட்டு மாடு மாதிரியா? ஏய் புறா, இந்த பெட்டிக்கார மாமா உங்களை புராண புயல் என்றார், இலக்கிய இடி என்றார். நீ என்னையா அந்த இடத்த விட்டே போக மாட்டே? என்ன பதிஞ்ச டிராக்டர் மாதிரி அங்கனே சுத்து. மலை ஓ மலையா யா மலையா? எவன் மலைன்னு தெரியல. சபராஷ்டிரக்காரன் வந்து ஓ மலைதாயா? ஓ மலைக்கு நான் சொல்றதா நீ சொல்றதா? எவனுமே மலையை வேண்டா கண்டுபிடிச்சு. அப்ப வேலிமலைக்கு அர்த்தம் அர்த்தம் வந்து வர்ற புரட்டாசி 7ஆம் தேதி சொல்றேன், நீ பொத்திக்கிட்டு போ. புரட்டாசி 7ஆம் தேதியா? ஐயா நீ ஒரு புராண புயல் புரட்டாசி 7ஆம். குலக்கேசாயி போ. ஏய் விட்ட பெட்டிக்காரங்கடா மச்சான், மைத்த புடுங்க மச்சான். ஏப்பா ஏய் என் மச்சான்ட்ட பேசி நீ தப்பிச்சு பாருன்னு சவால் விட்டாரே. அது அவன் சொன்னேன் வேற எங்க அந்த சூத்து ஊத்தி போய் மருதுமணி போய் படுத்துட்டேன். அவன் ஏய் விட்டு போயிட்டான். நீ இதுக்கு அவன் வரமாட்டேங்கிறான், நீங்க வந்தாலே வரமாட்டானே. என்னை பற்றி விவரங்களை கேட்டால் நான் கூறியிருப்பேன் அல்லவா? என்ன வேணா காத்திருக்கியோ? கேளுங்கள். பேரு அபசிங்க பரேசமா அனங்கர பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா. ஐயா அரிசி வாங்க போனேன், ரேஷன் கடை பதியில மண்ணெண்ணெய் ஊத்துனாங்க, அரிசி ஓட்டையா போச்சு. வேற அரிசி வாங்க போகலையா? பேரை மட்டும் சொல்லு சாமி. நல்லா நாரதன். நாரகண்டா தண்ணீர் தருகின்றார் பிறப்பு 12 ஆண்டுகள் மழை பெய்யாத நாட்டிலே நான் பிறந்தவுடன் மழை பெய்ததாலே நாரகண்டா தண்ணீர் தருகின்றார் பிறப்பு எனக்கு பெயர் வைத்தார்கள் நாரதன். வெதர்ல எறும்பு கடிச்சு பிடிச்சா ஏன் அப்படி கத்துற? என் பேருக்கான அர்த்தத்தை எவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றேன். ஐயா ஏதாவது கேட்டா அப்படி அப்படின்னு முடிச்சுக்க சாமி. நல்லா இருக்கு. நாரதன். நாரதாப்பா. என் ஊரு மேலூர். உங்க அப்பா பிரம்மா. அடங்கம்மா. அப்ப உங்க அம்மா வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படி மூண்டு வெள்ளை அரியாசனத்தை வச்சிருப்பார் அரசு. சோறு சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு வெள்ளை போட உரிச்சாங்க, தாளிக்க போனாங்க, சிலிண்டர் வெள்ளை போட உரிக்கலையா? கடைசி என்னையும் சிரிக்க வச்சுட்டேயா? ஏய் கொடூர மணிக்கிறேன் பேசாம இரு. வெள்ளை பூண்ட உரிக்கல, வெள்ளை பனி பூண்டுனா வெள்ளை சேலை கட்டி இருக்கான்னு அர்த்தம். உங்க அம்மா எங்க அம்மா கலைவாணி புத்திரன். எங்க இருப்பாங்க உங்க அம்மா? வெள்ளை தாமரையில வெள்ளை சேலை கட்டி தண்ணிக்கு நடுவுல இது மாதிரி பெரிய வீணோட வச்சிருப்பாங்களா? அவங்கதான் எங்க அம்மா. தண்ணி முங்கி தாமரை உள்ள வச்சா உங்க ஆத்தா விழுந்ததுக்கு அப்புறம் வெள்ளச்சலைக்கு அதுக்கு தெரியாதா? சி வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியாதா? எங்களை போன்ற தேவலோக வாசிகளுக்கு அப்படியான ஆபத்துக்கள் இடர்கள் நேரவே நேராது. ஏன் பெப்பிக்கலை வச்சு ஒட்டிக்கிறோமா உங்க ஆத்தா? கோபத்தை தூண்டக்கூடாது. சரி சரி. நாரத மகரிஷி கலங்கம் செய்ய வந்திருக்கிறேன். உங்களின் நாமோதயம் என்னவோ? என்ன ஏன் என்னாச்சு? இருங்க, என்ன கேட்டீங்க? நாமோதயம் என்னவோ? அப்பா வந்து முருகன் தான் வைக்கணும்னு சொன்னார். அப்போ எங்கள் ஐயா சொன்னார் நொண்டிமுனி நம்ம குலசாமின்னு, என் பேர் வந்து நொண்டி கருப்புன்னு வைக்கணும்ட்டாங்க. அப்போ ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா தான் சொன்னிச்சு குலசாமி கோயிலில் போய் கிடா வட்டி பொங்கச்சோறு வச்சாதான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு வண்டி கட்டியிருக்காங்க. வண்டி கட்டும் போதே மயிலக்காலை வந்து எங்கள் அப்பத்தா இடுப்பில் பாஞ்சது. இடுப்பில் பாய்க்கும் போது எங்கள் அப்பத்தா தூக்கிட்டு போகும்போதே அங்கிட்டு ஒரு வயக்காட்டில் வெளியே இருந்தேன் போய் படக்குன்னு போய் எங்கள் அப்பத்தா என்னென்னு போய் சேலையை பிடிச்சி இழுத்துருக்கேன். அது புரியுது? அப்போ நீ மட்டும் மயிரை புடுங்கினேன், அதுக்குத்தான் நீ பழி வாங்குறியா? அதை கூறவில்லையப்பா. ஐயா வேணாமியா, இது எதுக்கு மறுபடியும் நீ ட்ரெயின் மாதிரி முருகன் சொன்னா தெரியுமா? மூ என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் முருகனுக்கு அர்த்தம் இருக்கியா? ஏய் கொடியா எத்தனை விடியா? ஐயா என் பேர் வீரத்தேவன். அப்பா பேரு? அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, சித்தப்பாவுக்கு வயக்காட்டில் வச்சுன்னா அப்பா போய் வந்து ஐயா பாயும் போது அப்போ தாஜிதார் வந்து கிளருக்கு மறுபடியும் நான் ஆரம்பிச்சா நீ அப்படி இல்லை. அப்பா பேரு நம்பிராஜே. அம்மா பேரு? அம்மா வந்து நான் 14 வருஷமா வயசுக்கு வராம இல்லாம கிணத்து வெடி வச்சு விட்டு அப்புறம் ஏய் இதெல்லாம் கண்டபடி இல்ல சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. ஆளோ சோன்னு சத்தம், சோன்னு ரொம்ப நேரமா செவத்தை ஒட்டி அடிச்சா சோன்தான் கேட்கும். செவத்துல ஒட்டி அடிக்கிறாங்களா? இப்போ ஒரு ஓசை சொல்லி வெளியே விட்டுருக்கேன், ஓமியம் போக முடியாம உள்ள. அது இல்லையா ஆளோலம் சோ? பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருவர் யார், மற்றொருவர் யார்? ஒருவர் என் தங்கச்சி வள்ளி. சரி. இன்னொன்னு வந்து அடுத்த என் பொண்டாட்டி. அது இதுக்கு நீங்க என்ன வச்சு என்ன பண்றீங்க? 800 ரூபாய்னு வாடகைக்கு எடுத்து வந்திருக்கீங்க, நீங்க ஒரு 300 ரூபாய்க்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அப்ப நீங்க அந்த பிள்ளை என் அனுப்பி வைக்கிறீங்களா? பரவாயில்ல, அப்ப ஒரு 2000 தரீங்களா? ஏய் ஆசி வழங்குவதற்காக நான் ஒரு முற்றும் துறந்த முனிவன் அல்லவா? நான் ஒரு ஒழுக்க சீலன் அப்பா. என்ன பண்ண? என்ன பண்ண? ஒழுக்க சீலன். அப்பா நீ எங்கிட்டு போய் செஞ்சாலும் பரவாயில்ல போப்பா. ஹேய் என்ன சொல்ற? தனி மனித ஒழுக்கம், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எந்த விதமான ஆசையும் கிடையாது. அனைத்து பேர்கள் பார்க்கலாம். நாராயணா பெருங்கி மலை சிட்டுக்குருவி மண்டாட்டே இங்கே போல சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. நீ பெரிய தியாகராஜ் பாகவதர் மாதிரி இருந்தா என்ன பேக்ரவுண்டு உங்க அப்பத்தா விட்டு ஈர் ரவுண்டு நல்லா இருக்கீங்களா? போன வருஷம் தீபாவளிக்கு வர முடியல,
ஆமா இல்ல நீங்க போட்ட போல துண்ட காலம் துணியா ஆமா புசுவான வச்சு கவட்டுக்குள்ள வெந்து வச்சுக்கிங்க வாங்க மச்சான் ஏய் விட்டது ஒன்று யார் சொல்ல சொன்னா இருங்க மச்சான் அந்த ஆள் என்னமோ சுவிட்சை போட்டால் ஒன்றும் மோட்ரு ஹீட் ஆனால் நிற்க அந்த ஆள் பெல்ட்டை மாற்றி மாற்றி அடிக்கிறான் புட்டப்பா அடிக்கிறான் அந்த குண்டிகள் ஒன்று கேட்டீங்க ஐயா எதுவுமே நீ கழுவ வேணா நீ கிளம்பு தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா கேதம் கேட்குற மாதிரி வந்துட்டு போறியா சந்தேகம் எனக்கு சந்தேகம் சாமி எங்க இருந்து வந்தாரு ஐயோ எங்க இருந்து வரல நீ போ ஐயோ என்ன ஊருக்கு போற மாட்டாங்க மலைய காணாமா இவன் மலையோரம் அந்த ஆளு மலை என்ன மலைன்னு கேட்டு உயிரை வாங்க நீ மொத்தா மலை மலை மலையோரமாங்குருவி மாவிலைகள் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன்வரவை நாப்பகலா என்ன தேடுதடி மனமேல காதை கேட்குதா மனத்தோடு தேடிவா மலையோரமாங்குருவி மாவிலைகள் பாட்டெழுதி பாடுதடி பூங்காத்து வீசுது அணில பூசுது பொன்மானி பக்கத்திலே கொஞ்சமாமா தாங்காத ஆசையில் தவிக்கும் வேளையில் தாலாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா சேலை கட்டு நந்தவனோ நீயா செம்பருத்தி பூவுக்கு நீதாயா கண்ணுக்குள்ளே காதல் என்னும் தீயா சின்ன இடை தீவதென்ன நோயா என்ன சுகமோ எப்போ என்னமோ பண்ணுதையா மலையோரமா ஒன்றுமே மாவிளைகள் பாட்டு பாடுதடி நாலு பேரை பார்த்துட்டு வணக்கம் 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 ஐயா தூங்குங்கடா அணைஞ்சு விடுவேன் கல்யாண மாப்பிள்ளை என்னைக்கு பார்க்கல கண்மூடி நாளத்திலே நிற்கலாமா ஊரெங்கும் தோரணம் நடக்கும் ஊர்வலம் உன்னோட கண்ணத்திலே வைக்கலாமா அந்தியிலே சந்தனத்தை பூசு ஆசைகளை கண்களிலே பேசு சேலையில நீ விசிறி வீசு காலையில பார்த்த கண்ணு பூசு கட்டியனதா முத்தமரிதா என்னென்னமோ பண்ணுதையா மலையோரமாங்குருவி மாவிலைகள் பாட்டெழுதி பாடுதடி மகராச உன்வரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி ஆமா எதுக்கு கூப்பிட்டீங்க அந்த ஆள் வரும்போது இவளுக்கு மூத்தம் தெரிஞ்சிடும் ஆமா மலைய பத்தி பேசிட்டே இருந்தீங்களே என்ன மலை அது என்னடி மெல்ல 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 மெல்ல. நீ நல்லா தூங்கி விட்டு உனக்கு இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது உங்க கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியுமா அப்படியே உனக்கு கிரகம் பிடிச்சிச்சு எனக்கு எதுக்கு கிரகம் பிடிக்குது ஒரு ஆள் இப்போ அருவாப்புல முளைக்குச்சி தூக்கிட்டு எனக்கு எதை தூக்கிக்கிட்டு யார் வந்திருக்கான்னு சொல்லவே இல்லையே சாம்பு சாம்பு? சாமி ஏய் அழைத்து ஐயா இந்த சாமிகிட்ட பேசுறேன் ஆ, உம்முனே இருக்காரு பேசவே மாட்டாங்க உம்முனே இருக்காரா நீ நீ உங்ககிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியுமா வேற ஒண்ணும் இல்ல, அவருக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா பொங்கலையே காத்துப்பட்டு சலிக்க விழலாமா
என்ன செஞ்சாப்புல? அவர் நான் என்ன செஞ்சேன்? சரி சரி. எதுவும் ரைடு எதுவும் இல்லை. என்னது? அச்சம் மாடம் நானும் மலராஜா. அச்சம் மாடம். நீ பொத்து. நீ பொத்து. அப்ப காமி. என்னது? ஏனப்பா நான் தான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஆசைகளை அறவே வெறுத்தவன் ஆயிட்டு அப்புறம் ஏது என் மீது இந்த பெண் ஏறி கொண்டு வருகிறாள்? இல்ல புதுசா படிக்கட்டு கட்டினு ஏறுவா. மீண்டும் கூறுகின்றேன், இந்த பெண்ணிடத்தை என்னை பற்றி கூறி வை, நான் ஒரு ஒழுக்க சீலன் என்று. அது வர தீபாவளிக்கு அப்படி பண்றோம்ன்றார். ஏய், முற்றம் துறந்த முனிவன் யார்? தனி மனித ஒழுக்கம் முத்தமா தொடக்கூடாது. அது வந்து அதை கவுச்சி அடிக்கேன். ஒன்று புரியவில்லை. அபச்சாரம். வாழ்க பல்லாண்டு. சிறப்பு. அடுத்த காவல் இருப்பது யார்? உங்க அம்மா இங்க என்னம்மா பண்றாங்க? அது வீட்டுல தலவாணியை பத்தி தூங்குது. சரி போரிய பத்தி தூங்குது. இது இருப்பது யார்? ஏன் தங்கச்சி வள்ளி. ஓ, வள்ளி நாயகமா? என்ன பண்ணீங்க? அவருக்கு மூஞ்சி வேர்க்கிறது. அது ஒண்ணு கிடையாது. கராத்தே. ஒரு கேள்விதான் கேட்டேன், உங்கள்கிட்ட சொல்றேனே. இப்ப மலைகளிலே எத்தனை மலை உண்டு? இப்ப 7 மலை என்ற மலை உண்டு இல்லையா? ஆமா இருக்கு. 7 மலை என்ன? எம்பெருமான் மகாவிஷ்ணு பூலோகத்தில் அனுப்பி வைத்தான் 7 மலைகள். ஆமா. வந்தது திருப்பதி 7 மலை. ஆமா. அப்ப 7 மலைக்கு அர்த்தம் இருக்க பொழுது இடத்து பேர் என்னன்னு கேட்டேன். வேலிமலைனாரு. விளக்கம் சொல்றதா இல்லையா? சொல்லணும்ல. உங்களை திருமணம் செய்யக்கூடியவர். அது 7 மலைனா இது 10 மலை சொல்றது இல்லையா? என்னையா நீ புரியாம பேசிட்டு இருக்க? இந்த கிரக முடிச்ச முண்டை செகுல்ல அரைஞ்சு விடுறியாமல. இவ்வளவு நேரம் நடந்தது தெரியாம அதே ஊரே வெள்ளத்துக்கு போச்சான். ஒருத்தி மட்டும் உட்காந்து உழ வச்சாலாம். போடி. ஐயா நீங்க போங்க. வள்ளி அழைத்தோரே. ஐயா நீங்க கேட்ட கேள்வி அவரிடம் திரும்பவும் கேளுங்க. ஐயா. அவருக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். அழைத்து பாருங்கள் வள்ளி, ஆசி வழங்கும். ஒருவேளை நான் பேசுறது அவருக்கு புரியலையோ? ஆமா நீ பெரிய இந்திக்கு வண்டி தருமா இங்க பாரு. உன்னை யாரும் மலையை பத்தி பேச சொல்றா? ஏய் உங்களுக்கு தெரியாத விஷயமா சுவாமி? ஏய் எங்க புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போனாலும் வண்டி ரிவர்ஸ் எடுத்து இந்த இடத்துக்கு வந்துடுறாப்ல. ஏன் அப்படி? நம்ம வேணா ஒண்ணு செய்வோமா? வேற வண்டி எடுத்துட்டு போவோமா? செய்யா உண்ட உண்மையை சொல்றேன் வெக்கத்தை விட்டு. சொல்லுங்க மாமா, சும்மா சொல்லுங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு 2 போரிங்க போடுற மூஞ்சில ஓடிட்டு வந்தேன். வெட்டிக்கார நண்டு மண்டைக்கு இந்த ஆல் ரவுண்ட் உட்காந்துருக்கேன் பாரு. கல்யாணம் வீட்டுல எல்லாம் நல்ல துண்டை போட்டு உட்கார்ந்திருக்காங்க. ஏன் என்னாச்சு? இந்த இங்கிட்டு மிருகத்துல உட்காந்து ஒரு சூத்துவத்தி அவர் இந்த உட்காந்துருக்கா பாரு. பழைய லாட்டி சீட்டு வைக்கிறேன். ஆமா சிலிண்டர்ப்பா. இந்த 4 பேர் அந்த ஆள்கிட்ட எவ்வளவு சாம்பிராணியை போட்டு புகையை போடணுமோ போட்டு விட்டு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் சூட தேத்தி வச்சு கொளுத்தி விட்டுறேன். நீ மரியாதையா உள்ள ஓரையா உன் செவரொட்டி அந்துவோம் உள்ள வா. மச்சான் உங்களால சூடத்தை ஏத்த சொல்லுங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த கண்ணாடியை அவ சூடத்தை ஏத்துட்டு நீ ஊதுவத்தி கண்ணாடியை பார்த்தா இழுச்சிட்டியா? தொட்டு கும்பிடுறேங்கிறேன். இந்த தலையில துண்டை போட்டாங்க. என் நிலைமையை அவங்க அறிஞ்சிட்டாங்க. தகச்சி அப்பா அது என்ன வாடு வட போதோ என்ன பண்ண இந்த கருச காட்டுல காணாம யானை பாட்டு பாரு. தம்பி இதை போடுங்கயா. கரிச காட்டு பின்னே என்னவனை கண்டாயா? கரிச காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா? கவிதை பேசும் பெண்ணே என்னவனை கண்டாயா? என் இருவெளி நடுவில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயா? என் இருதய நரம்பினை அறுத்தவன் எவனோ அவனை கண்டாயா?
காட்டு பெண்ணே என்னவளை கண்டாயா கவிதை பேசும் பெண்ணே என்னவளை கண்டாயா உங்க அண்ணன் அளவு பார்த்து என்ன ஜென்மம் நீ? ஜென்ம ஜெம்மம என்ன சொல்ல வர்ற நீ? தகச்சி இல்ல, என்னதான் சொல்ல வர்ற? நம்ம இடத்துக்கு இடத்துல என்னாச்சு? இடம் நல்லா தானே இருக்கு. வேலிமலை சாரல், குறிஞ்சி நிலம், அப்பான மலையெல்லாம் காவல் கழிப்பிருக்காரு. மலைய பார்த்தாரா ஏத்தா அண்ணே, நம்ம இடமே மலை சார்ந்தது தானே வேலிமலை சாரல். அதுதானே குறிஞ்சி நிலம். ஆமா. இது என்ன பெரிய விஷயம்? மலை கிட்ட தானே காவல் பாத்துக்கலாம். ஆக அதுல என்ன பிரச்சனை? இரு இரு என்ன இரு பொறுன்னு ஆக மொத்தம் உங்க 2 பேரும் இங்க நடந்ததை பார்க்காம வீடியோ காலில் தெரிஞ்சிருக்கிய யாரு? யாருக்குமே விடிய காலையில தெரிஞ்சிருக்கியன்ட்டு இரு தர்த்தரம் முடிச்ச மாதிரி இப்படியே இல்லாத பொல்லாதையே சொல்லிக்கிட்டு இருத்தா நீ வந்து பாத்தியா? ஏய் பாத்தியான்னு கேக்குறேன். உன்னை யாரும் மலையை பத்தி பேச சொன்னா? ஏய் ஓன்ற இருத்தா பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி பேசுவ நீ? ராசாத்தி சொல்றதை கேளு ராசா. ஒரு ஜாமியார் வந்தாரு, பேரை கேட்டதா நாரதர் இருந்தாரு, புராணத்துல ஒரு 1/2 கிலோவும் என்ன? இரு நாரத மகா முனிவரா? இதிகாசத்துல 2 அட்ரா பொது அறிவில் ஒரு 4 கேள்வி கேட்டு ஒண்ணுமே தெரியல, நான் ஊருக்கு போறேன்னு போயிட்டு கை கொடுங்க. கோமாளி ராதாகிருஷ்ணன் சும்மாவா இருக்கு? கள்ளிச்சேரில இருந்து கார் வச்சு எதுக்கு வந்திருக்க? உன்னை எதுக்கு இந்த ஊர்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க? நீ கம்பக்காடு போனா தர உருட்டுறதுக்கா? ரொம்ப உருட்டுதோ? அவர் ஏன் அண்ணாண்டி பேசிருப்பாப்ல. இரு இங்க வா. அவர் அப்படி என்ன கேட்டாரு நீ சொல்லு. இருனே இருப்பா. அப்படி என்ன அவர் எங்க அண்ணன் கேட்டாரு? என்ன கேட்டாரு? எத்தனை மலை இருக்குன்னு கேட்டாங்க. தள்ளு வானே. அந்த புள்ள உன்னை உருட்டுன்னு சொல்லுது. இந்த மலைக்கு பேர் என்னண்ணே? நீ சொல்லுனே, நான் கேட்கிறேன். எப்படி இந்த இடத்துக்கு வேலிமலை சாரல் பேர் வந்துச்சு? சொல்லுங்க. ஏய் 2 பேருமே தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்க? அட பாவி, தெரியாம நான் கேக்குறேன். அந்த புள்ள தான் தெரியலன்னு சொல்லுது. அப்ப எங்க அண்ணனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நம்மளையே எங்க அண்ணன் பொறுப்புல தான் அனுப்பியிருக்காரப்பா. அப்படி கிளம்பி என்னாரி சொல்லாம போயிருவாரா? சொல்லாம சொல்லுவாரு. நீ அவர் சொல்லுவாரு. இந்த இடத்துல அவர் வாயில முத்தம் கொடுக்கணும். வாயில முத்தங்கணும் போய் சிலிண்டர்ல விடு. ஓ வாய் அந்த புள்ள உனக்கு சொன்னதே பெரிய விஷயம். நீ ரொம்ப தள்ளாத போ. வெளுத்தா சொல்லு. அந்த ஜாமியாரை கூப்பிடுறேன், நீ பேசு. இந்த பேச்சல பேசாத. இரு. அந்த பிள்ளை எப்போ உன்னை உருட்டுன்னு சொல்லிச்சோ நான் உன்னை விட்டு கொடுக்க மாதிரி இல்லதா நான் ஒண்ணு சொல்றேன். நான் உடல் பிறப்புனே உன்னை ஒருத்த தாழ்த்தி பேசுற எப்படி நீ மனசு தாங்கும்? ஐயோ நான் சொல்றத கேளு. வேலிமலை சாரல் எப்படி பேர் வச்சு சொல்லுனே. நான் சொல்றத கேளுப்பா. நீ சொல்லு. அந்த ஜாமியாரை கூப்பிடுறேன், அந்த ஜாமியார்ட்ட நீ பேசு. அண்ணன் நொன்னேன்னு நீ கூப்பிட்டேடா. கூப்பிடுவேன். ஏன் வர மாட்டேன்? இன்னைக்கு அப்பாவுக்கு புதுக்கு மருந்து போடணும். ஓ ஒருவேளை அவர் பயந்து போயிருவாங்கிறதுனால உங்களை கூப்பிட வேணாங்கிறீங்களா? இது எதுவுமே கூப்பிட வேணாம். அப்ப நான் கிளம்பிட்டேன். சரிண்ணே வந்தவர் பயப்படுறாருங்கிற பட்சத்துல உங்களை கூப்பிட்டு மறுபடியும் அவரை பயமுறுத்த கூடாது. நாரதன்னா ரொம்ப அமைதியானவராமே. பேசுறேன். இவெல்லாம் சிரிக்கிறாங்களே ஏன்? இல்ல நீங்க பேசுறதுக்கு அவரு. நான் கேக்குறேன், சீதா தேவியை தூக்கிட்டு போனது யாருன்னு கேக்குறேன். சந்திரமதியா? தரி தலை இவளை தூக்கி போட்டு தலை இதுல மிதிரா. சந்தில மிதி. சீதை. சொல்லு நான் கேக்குறேன். சொல்லு. சீதா பாட்டியை தூக்கிட்டு போனாங்கல்ல, தூச்சி அட என்னைய ரூஜ் ஆக்கிட்டாங்க இருக்கறா. சீதா என்ன சிரிச்சுக்கிட்டே கிடக்குற? சரி சீதா பாட்டி. சீதா பாட்டி இல்ல, சீதா பிராட்டி. சீதா பிராட்டி. சரி சீதையேன்னு சொல்லு. சரி. சீதையை ராவணன் சிறை எடுத்து சென்றான். அப்ப யாரு சிறை எடுத்து போனான்னு கேக்குறேன். அவ்வளவுதான். நீ சொல்றத சரி, இவங்க சிரிக்கிறது தானே. அது ஊர கோவால் போய் விளம்பரத்து. ஏங்க எங்க அண்ணன் அப்படியே பேசினாரு? எங்க அண்ணன் ஏத்தாய் நான் கேட்கறேன் சொல்லுங்கண்ணே. இரு. ஆமா அண்ணே அந்த மாதிரி புறம் பயந்து அப்படியே. எங்க கேட்ட கேள்வியில ஏ அப்பா 4க்கு 2 பிரியாணி வாங்கி தரேன். நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கி தரேன். என்ன ஒண்ணு என்னத்த சொன்ன? இல்ல சுவாமி அழைத்து வாருங்கள். சாமி பாரு, என்னை பார்த்தா பயப்பட அவ்வளவு பாரு. என்ன பயப்படுவாரு? நீ லெஃப்ட் சைடுல விளையாடு. சுவாமிக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன். என்ன படிக்கிற? இங்க நில்லு. ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்கட
நாகேசர் உடை பதித்தாரே சங்கீத மலர் துதித்தாரே நாகேசர் உடை பதித்தாரே சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே வைதேகி ராஜா வடமலை ராஜா வைதேகி ராஜா வடமலை ராஜா ஆனந்தா அன்வைதா ராகவனே ரமணா பார்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் கரம் தாரா ராகவனே ரமணா ரகுநாதா நன்றி அண்ணா. நன்றி அப்போ எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றது கண்டி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மிற் பெறுகிற தாமர ஒழுகுதல் வன்மொழியில் எல்லாம் தலைகின்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கு என்ன செய்றீங்க நீ இது அவர் பேச மாட்டார், இப்படி பேசினா அவர் என்னத்தை பேச அண்ணே? முதல்ல நாரதரை வணங்க தெரியுது உங்களுக்கு? இரு, அவ்வளவு தூரம் பேசினோம்னா அவர் வாயிலா பூச்சி போய் என்னத்தா. அவர் முகமும் அவர் தோற்றமும் எவ்வளவு மென்மையாக அமைதியாக சாந்தமாக குழந்தை போல் இருக்கிறார். தெரிகிறதா உங்களுக்கு? இங்க வா, முதல்ல நாரதரை தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிடல காலை. ஏய் அப்படி இல்ல, சாமி எப்படி கும்பிடுறது? எப்படி கும்பிடுற? தொட்டு கும்பிடணும்னே. அவர் எதை தொட்டு கும்பிடுறாருன்னா இங்க தொட்டு கும்பிடுங்க. நீங்க அடிச்சு நிப்பாடி விட்டாங்களே ஆட்டத்துக்கு. ஏதேனும் வர வேண்டுமா உங்களுக்கு? மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்கள் குண்டுகளை பதமாக்க நினைத்தேன், ஆனால் அது உங்கள் பந்துகளை பதமாக்க வேண்டும் எண்ணவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள். வர வேணுமா? ஏன்னா ஒரு மனிதனை அழ வைப்பது சுலபமான வேலை. தவறா ஒரு வாரம் சொன்னா அழுதுருவாங்க. ஆனா ஒரு மனிதனை சிரிக்க வைக்கிறது உண்மையில ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் உங்க பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போனாலும் அடுத்தவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நான் தலை வணங்குகின்றேன். ஏன்னா நனிந்து வரக்கூடிய இந்த நாடக கலையை கடந்த 35 ஆண்டு காலமாக கட்டி காப்பாற்றக்கூடிய. அப்ப நீ கிளட்டு போயின்றியா? இல்லைங்க, உங்க பேச்சில் ஒரு அனுபவம் தெரிகிறது. உங்கள் வயசு 30. உங்களை போன்ற பழம்பெரும் நடிகரை சந்தித்ததில் எமக்கு ஆத்ம திருப்தி. அந்த பாராட்டு தேவையான உங்கள் அறிவை நான் மெச்சுகின்றேன். ஆனா இவ்வளவு நேரம் மக்களை சிரிக்க வச்சு பேர் வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன். ஒரு விஷயத்துல உங்க பேரை விட்டுட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அவமரியாதை ஆகிவிடும். ஏன்னா கேட்டுருவாங்களே, என்ன பல தடவை நல்லா பேசினாரு, இப்ப ஒரு கேள்விக்கு பதில் சொல்லல, இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் வந்து விடக்கூடாது. அதனால உங்களுடைய அறிவு திறமையை பாராட்டிக்கிட்டு சின்ன மன வருத்தம் மட்டும்தான். ஏனென்றால் முருகனுடைய படைவீடுகளிலே சுவாமி மலை என்ற ஒரு படைவீடு மிகச்சிறந்த படைவீடு. ஏன் முருகப்பெருமான் தன் தந்தை சிவனுக்காக தகப்பன் சுவாமியாக அமர்ந்த மலை இன்று சுவாமி மலை. உண்மைதானே வள்ளி நாயகம்? முருகப்பெருமான் தகப்பன் சுவாமியாக அமர்ந்த மலை என்ன மலை? ஈரோடு போற வண்டி இங்க வருமா? முருகப்பெருமான் அப்பாவுக்கே பாடம் சொன்ன சுப்பேன்னு பேர் வாங்கினார். அந்த மலை எந்த மலை? சுவாமிநாதனாக அமர்ந்த மலை. தகப்பன் சுவாமி பேர் வாங்கின மலை என்ன மலை? நம்ம வந்த வேணா காணாம. ஹலோ ஹலோ, யாரு? நீ வேன்ல வரல, கார்ல வந்த. யாரு? மாப்பிள்ள ராதாகிருஷ்ணனா? என்ன கொஞ்சம் பிரச்சனையா மச்சான்? அந்தாங்க பிரச்சனையா? அது என்ன? கிளம்புறேன். ஏய் கிளம்புறேன். சண்டால பாவியலா பொட்டிய நொறுக்கி போய் நொறுக்கி நீ உள்ள நீ ரெடி. பண்டாரை இந்த கூட்டணி பையா பண்டாரை வரவேற்பதும் பண்டாரை வாழ வைப்பதும் தமிழுடைய மாண்பு கேட்டபடி நல்ல வரவேற்பு. வரவேற்று உங்களை வாழ்த்துவது என் கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்காக. கொடுங்க சுவாமி. எப்படியாக நேக்கா கலக்கி விட்ட நீ? மண்ணை தொட்டு அப்பா இந்த பேச கம்மியா ஆம்பிள் பேஸ் கம்மி பண்ணுங்க. சார்பு கைன் மட்டும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தையும் பட்டுன்னு